எவ்வளோ அருமையாக டேஸ்டியாக வந்திருக்கு இந்த பாய் வீட்டு பிரியாணி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனோட அரோமா வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி. பாய் வீட்டு சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தயிர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நான் நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் 250 கிராம் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 250 கிராம் தக்காளியும் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 3 பிரிஞ்சி இலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பட்டை, 8 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 250 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி குண்டான வச்சுக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நம்ம பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம இதை அடி பிடிக்காத நல்லா கிளறி விடணும். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு வந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது கார மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்து நாம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மசாலா அடி பிடிக்காதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக போட்டது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு
நாம் இன்னும் கொஞ்சம் தயிரை அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வதக்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு முன்னாடி தயிர் ஊற்றிருந்தோம், அது கொஞ்சம் நல்லா கட்டி இறந்ததுனால இப்போ நம்ம மீதி இருக்க தயிரை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம பார்த்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இது நல்லா இப்போ வந்து ஒரு கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே வந்து நம்ம குக்கர்லேயும் எப்படி செய்யறதுன்றத நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். நான் போட்ட அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி போட்டிங்களா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ மசாலா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கணக்குக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம வந்து உப்பு பத்தலைனா காரம் பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் பார்த்துட்டு. இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துட்டேன். அரிசியை போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை உப்பு பத்துதா பத்தலையான்னு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். மெதுவாக தான் நம்ம இதை கிண்டி விடணும், இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். தண்ணி நல்லா வந்து சுண்டிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் தண்ணி நல்லா ஃபுல்லாக இழுத்துக்குச்சுன்னா நம்ம வந்து இலையை போட்டு தம் போட்டு மூடிடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இது மேலே நம்ம தூவிடலாம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு இலையை இது உள்ள வச்சிடலாம். இப்போ இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சிடறேன் நான். இதே மாதிரி அந்த சைடும். இப்போ நம்ம வந்து இது மேலே தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ கீழே இருந்து நம்ம கறி எடுத்து அது மேலே வச்சிடலாம். இப்போ இது மேலே நம்ம கறியை கொட்டிடலாம்.
இப்போ இந்த கறி இது மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம தம் வச்சு மேலே கறியை வச்சுட்டோம். இப்போ நம்ம 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி நம்ம சிக்கன் பிரியாணி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு தம் வச்சு. நம்ம இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு பாருங்க. வாசனை கமகமன்னு வருது. அரிசி நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்க. கறி நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பாருங்க சிக்கன் பாருங்க. பாருங்க ரைஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. உடையாமல் எவ்வளோ பெருசாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி. இந்த சுவையான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய பிரியாணி. நீங்களும் நான் சொன்ன மாதிரி எதையும் ஸ்கிப் பண்ணாத இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஆனியன் ரைத்தா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65 அப்புறம் பாயில் எக்கும் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஆல் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.